ஓஇ ஃபேப்ரிக்கும் நல்ல குவாலிட்டி ஃபேப்ரிக் தான், அதை ஏன் டேமேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என் மேலே தான் தப்பு போல. நான் அதோட ப்ராசஸ் சொல்கிறேன், நீங்களே இருந்துட்டு அந்த ஃபேப்ரிக் எப்படின்னு சொல்லி நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குட் குவாலிட்டி ஃபேப்ரிக் இருந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கட்டிங் பண்ணும்போது அதிலேருந்து வர வேஸ்ட் இருந்துட்டு எடுத்துகிட்டு போய் கலர் பிரிப்பாங்க. கலர் பிரித்து அதை எடுத்துகிட்டு போய் அரைப்பாங்க கலர் வைஸாக. அரைக்கும் போது ஒரு மிக்ஸி மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபுல்லாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன ஷார்ட் ஃபைபராக இருக்கும். அதை இருந்துட்டு நம்ம கோனை வைண்டிங் பண்ணி கோனை திரும்ப நிட்டிங் பண்ணி ஃபேப்ரிக் ஆக்கிடுவாங்க. அந்த ஃபேப்ரிக்கில் இருந்துட்டு ரெடியானதாக இருந்துட்டு ஓஇ ஃபேப்ரிக். அதை இருந்துட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி ஃபேப்ரிக், செகண்ட் குவாலிட்டி ஃபேப்ரிக்னு சொல்லி விரிப்பாங்க. அதான் ஃபஸ்ட் குவாலிட்டி ஓஇ, செகண்ட் குவாலிட்டி ஓஇன்னு சொல்லி குடோன்லாம் இருந்துட்டு எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி ஓஇ எடுக்கும்போது ஃபைபர்லேருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், செகண்ட் குவாலிட்டி எடுக்கும்போது ஃபைபர்லேருந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நீங்கள் இருந்துட்டு கேட்கலாம் இதில் என்ன பிரச்சனைன்னு. நான் ப்ராசஸில் இருந்துட்டு பிரச்சனைன்னு சொல்லி சொல்லலை, அதோட ஃபைபர் லென்த்தில் தான் இருந்துட்டு பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறேன். ஃபைபர் லென்த் மினிமம் இருந்து 37 mm இருக்கணும். ஆனால் ஓஇ ஃபேப்ரிக்கோட இருந்துட்டு 25 mm தான் இருக்கும். அதனால இருந்துட்டு ஃபைபர் பாண்டிங் இருந்துட்டு கரெக்டாக இருக்காது. இது ரொம்ப பெரிய டாபிக். நான் இதை இருந்துட்டு பார்ட் 2ல் சொல்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு ஆம்காக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்டே டியூன்ட்.